உலகளாவிய எல்னினோ காலநிலை நிகழ்வினால் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் முன் தயாரிப்புகள் குறித்து உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் கலந்துரையாடினர். லால்காந்த் மற்றும் வசந்த சமரசிங்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் குறித்த கூட்டம் இடம்பெற்றுள்ளது. குறித்த கூட்டத்தில் எல்னினோவினால் விவசாயத்துறையில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் வரவிருக்கும் யாழா பருவ சாகுபடிக்கு தேவையான அளவு நீரை நீர்த்தேக்கங்களில் சேமித்து வைத்திருப்பதன் அவசியம் மற்றும் குடிநீர் விநியோகத்தை பாதுகாப்பது குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. வசந்த சமரசிங்க இந்த விடயங்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை பொறுப்பேற்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த விடயம் தொடர்ந்து ஆராய்வதற்காக எதிர்வரும் காலத்தில் உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்புகளின் விசேட கூட்டம் ஒன்றை நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டது. எல்னினோவின் சாத்தியமான விளைவுகளை சமாளிக்கும் வகையில் விரிவான செயற்திட்டங்களை தயாரித்து சமர்ப்பிக்குமாறு மேலும் விவசாய அமைச்சு மற்றும் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. மேலும் இயற்கை அனர்த்தங்களை உறுதியாக முன்கூட்டியே கணிக்க முடியாது என்பதால் எந்தவொரு அவசர நிலைமைக்கும் பதிலளிக்க முன்கூட்டியே மாற்று திட்டங்கள் உருவாக்குவது மிகவும் முக்கியம் என வசந்த சமரசிங்க தெரிவித்தார்.